பரலோகத்தில் மகிமையாக இருக்கிறேன். அன்பின் வானத்தையும் அண்டு சராசரங்களையும் அற்புதமாய் படைத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, என் கண்களுக்கு முன்பாக வேலை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேவன் இவர், எவ்வளவு பெரிய வல்லமையும் ஞானம் உள்ள கர்த்தர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாப்பனே, ஒரு உன்னதமான ஞானத்தை கொண்டு படைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது நிமித்தம் ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த படைப்புகளெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவரே உம்முடைய மேன்மையும் மகிமையும் எண்ணி முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக அடியேன் ஆண்டவரே தாழ்த்தி வரும்படியாய் கொடுக்கிற கிருபை ஆண்டவரே நன்றி தாப்பனே. இது அளவில்லாத கிருபை இரக்கங்களின் உம்முடைய ஆண்டவரே உன்னதமான மகுடம் என்றே நான் சொல்லக்கூட தாப்பனே. ஒரு பாவிக்கு இந்த அளவுக்கு ஆண்டவரே உம்மை கிட்டி சேரும்படியாக எனக்கு கிருபாசனத்தண்டை திறந்து கொடுத்தீரே. கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த கிருபாசனத்தை ஆண்டவரே தகப்பனே கிட்டி சேரும்படியான உரிமையையும் ஸ்லாக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எவ்வளவு பெரிய உன்னதமான காரியம். அருமையான தேவனே, உம்முடைய கிருபாசனத்திலே வருவது ஆண்டவரே தகப்பனே எல்லாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு காரியமாக அல்ல ஆண்டவரே. முக்கியமாக பிரதான ஆசாரியன் மாத்திரமே பிரவேசிக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலமாகிய உம்முடைய ஆண்டவரே ஸ்தலத்தில் இந்த ஏழை பாவிக்கும் ஒரு பங்கையும் ஆண்டவரே ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை திறந்து உம்முடைய சமூகத்தில் ஊற்றிவிடும்படியாக ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அன்பும் கிருபையும் பெரியது ஆண்டவரே தகப்பனே. நான் ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் வருவது தகப்பனே எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவரே கர்த்தாவே உன்னதமான ஸ்லாக்கியம். தேவனையுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. அடியன்றைய வாழ்க்கையில் காண்பித்திருக்கிற என்னில் இடங்காத ஆண்டவரே நன்மைகள் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாலுமே ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஸ்லாக்கியங்கள் சிறப்பானவைகள். நீர் கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னமானது சிறப்பானது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பாவிக்கு இவ்வளவான இந்த ஆண்டவரே மேலான இந்த ஆண்டவரே கிருபையை நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கும் பொழுது முற்றமாக நான் தகுதியில் ஆண்டவரே நான் ஆண்டவரே தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆக்கினைக்கு உரியவன். நான் ஆண்டவரே எனக்கு எப்படி ஒரு ஆண்டவரே இந்த ஒரு அருமையான தயவை தந்து என்னை வழிநடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவரே நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே. தேவா, இந்த படைப்பை பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளவாக ஆண்டவரே நீர் இந்த பூமியெல்லாம் பார்க்கும் பொழுது படைத்திருக்கிறீர். அது எவ்வளவு ஞானமாக செயல்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, உங்களை நான் அதிகமாய் துதித்து போற்றுகிறேன். உங்களை அதிகமாய் துதித்து நான் ஆண்டவரே வணங்குகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் தாப்பனே உம்மை துதித்து போற்றி நான் ஆண்டவரே வணங்குகிறேன் ஐயா. உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தி என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தேவா, இந்த உலகத்தில் ஆண்டவரே இவ்வளவான இந்த ஆண்டவரே படைப்பின் தேவனை மகா உன்னதமானவரே ஆண்டவரே நான் உரிமையோடு அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஜெபிக்கும்படியாக இந்த வேதத்தில் எவ்வளவு இடங்களில் சொல்லுகிறேன். ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து மாத்திரமல்ல, ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் எத்தனை உற்சாகமான வார்த்தைகள். ஜெபத்தை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஜெபத்தை ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். பரலோகத்திலும் கூட அது பொற்காலத்தில் வைக்கிற தூபமாக வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத புத்தகத்தின் மூலமாக
அடியேனோடு நீர் பேசுகிறது ஆண்டவரே கர்த்தாவே மேலானது. ஆனால் ஆண்டவரே, ஒரு மழலையினுடைய சொல்லை கேட்க விரும்புகிற ஒரு தகப்பனை போலவே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிறதை விரும்புகிறேன். இஸ்ரவேலை என்னை நோக்கி கூப்பிடவில்லை. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு முடியாத காரியத்துக்கு எனக்கு நல்ல உதாரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற அந்த காரியத்தை ஆண்டவரை கிறிஸ்துவானவர் மூலமாக ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் முன்மாதிரியாக மாத்திரமல்ல, அதை ஆண்டவருடைய வாழ்க்கையில பின்பற்ற முடியாத அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற காரியமாக வைத்திருக்கிறேன். ஆகவே ஜெபிப்பது என்பது ஆண்டவரே எவ்வளோ பாதுகாப்பானது. ஆமாம் ஆண்டவரே, கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிற பல காரியங்களை வசனங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆமாம் ஆண்டவரே, நீரின் சத்தத்தை கேட்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகமானது ஆண்டவரே பாவம் நிறைந்தது மட்டுமல்ல, பாவிகள் நிறைந்த உலகம். இந்த இடத்துல ஆண்டவரே, நான் மனிதரிடத்தில் உறவாடுகிறதோ மற்ற மனிதர்கள் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில பரிகாரத்தை அல்லது ஆண்டவரே ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது எதிர்பார்ப்பதோ வீண். மனிதரை நம்புவது வீண். ஆனால் ஆண்டவரே, கர்த்தரை நம்புவது ஆண்டவரே, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது வருதா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உங்களை துதிக்கிறேன். பிதாவுக்காய் ஸ்தோத்திரம், குமாரனுக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக ஜெபத்தில் ஆண்டவரே உதவி செய்ய முடியாத வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான் செய்முகமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உம்மிடத்தில் நான் ஆண்டவரே எவ்வளவாக நான் ஆண்டவரை மன்றாட வேண்டியவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு. ஆண்டவரே கர்த்தாவே, சோதனைக்குட்படவே செய்யாமல் நான் ஆண்டவரை பாதுகாக்கப்படுவதற்கு விழித்திருந்து நான் ஜெபிப்பது அவசியம். கர்த்தாவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். ஜெபிக்காமல் வாழுவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே அது ஒரு தோல்வி. என் வாழ்க்கை அதில் நிச்சயமாக ஆண்டவரே மூடு நான் உறவு கொள்ள விரும்பாத காரியமாகவே அது காணப்படுகிறது. நான் ஜெபிக்காமல் ஒருபட்சமாக நின்று கொண்டு ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனாக நான் வேதத்தை போதித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் ஆண்டவரே அது சரியல்ல. என் ஆண்டவரிடத்தில் நான் பேசும்படியாக கர்த்தாவே நான் முதலாவது அவருடைய சமூகத்தை வந்து அவரை நோக்கி பார்க்காமல், அவருடைய பரத்தின் ஒத்தாசை நான் பெறாமல் ஆண்டவரே நான் வாழ்வது என்பது ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக அது 100க்கு 100 தோல்வியான வாழ்க்கை தான். ஆண்டவரே 100க்கு 100 தோல்வியான வாழ்க்கை தான், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் பிசாசு ஜெபிக்க விடுகிறதில்லை. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஜெபிப்பதில்லையே, ஜெபிக்க விரும்புகிறதில்லை. ஜெபிக்கிறதைய அந்த ஆண்டவரே மகத்துவத்தையே ஆண்டவரே அடிப்படையில் ஒருவேளை அவர்கள் ஆண்டவரே எந்த அளவுக்கு ஒரு மூளை அறிவில் அறிந்திருக்கலாம், அல்லது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லலாம், ஊழியர்கள் போதிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பது தான் ஆண்டவரே உண்மையான ஒரு நிறுவனம். கர்த்தாவே, ஜெபிக்கிறவர்கள் தேவை என்பதை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர ஆண்டவர், அடியேனுக்கு கூட இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீர். ஒரு நாளும் ஆண்டவர் இந்த 3 மணிக்கு நீர் எழுப்பி விடுகிறீர்.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்க தப்பன் 5 மணிக்கு தான் நான் அலாரம் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த 3 மணிக்கு நான் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, அதே சமயத்தில் ஆண்டவரே, இந்த வேளையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் வரும்படியான ஒரு காரியத்தை என்னால் பார்க்க முடிகிறது. என்ன ஆண்டவரே, இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை நான் தேடுவேன். என்னால் அது மிகுந்த ஒரு நல்ல ஒரு வேலை என்பதை நான் எண்ணுகிறேன். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த நாளிலும் இந்த ஸ்லாக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். அன்பின் தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை கடந்து போகும்படியாக செய்த அந்த உம்முடைய ஆண்டவரே, வழி என்பது பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாய் காணப்பட்டது. ஆமாண்டவர், அநேக சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு விதத்தில் வாழ்க்கைக்குரிய நம்பிக்கை இல்லை என்ற நிலையில் கடந்து போன வேளைகளையும் நீர் என்னுடைய வாழ்க்கையில் அமைத்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, விதமான வேளைகளில் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும்படியாக தகப்பனே, எனக்கு நீர் எவ்வளோ வேளைகளில் அந்த உந்துதலை கொடுத்து வழிநடத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய வாலிப நாட்களிலும் ஆண்டவரே நான் நினைவு கூறுகிறேன். இந்த 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஆண்டவரே பேட்மிண்டன் அந்த ஹாஸ்டலில் பேட்மிண்டன் அந்த ரூமில் போய் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக எனக்கு நீர் ஆண்டவரே அந்த வேலையெல்லாம் கொடுத்து நான் நினைக்கிறேன் தாப்பனே. என்னை ஆண்டவரே இந்த ஜெபத்தை குறித்ததான ஒரு உணர்வோடு ஆதியிலிருந்து என்னை வழிநடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த 2 ரூபாய்க்கு ப்ரேயர் என்ற அந்த ஹாலிஸ்பி என்ற ஆண்டவரே அந்த புத்தகத்தை வாங்கினதை நான் நினைவு கூறுகிறேன். அருமையான கர்த்தாவே, எவ்வளவு ஆண்டவரே நீர் கிருபையாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்பதை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர ஆண்டவரே, இது வீண் அல்ல. கர்த்தாவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். ஜெபமானது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரதானமாய் காணப்படுவது எவ்வளவு அவசியம். வேதம் எவ்வளவு முக்கியமா அவ்வளவு ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. வேதம் எவ்வளவு ஆண்டவரே நான் உட்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறதே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேதத்தில் உண்மை நீர் அழகாய் வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஜெபத்தில் என்னை நான் வெளிப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். தேவனே, கிருபையாயிருமையா. எனக்கு வேறொன்றுமே தெரியாது. கிருபை தேவை. அளவில்லாத கிருபை கெஞ்சி வருகிறேன். ஆண்டவரே, எவ்வளோ ஒரு மகத்துவமான தேவ நீர். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடும்படியான ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என் நாமத்தினால் எனக்கு எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவரே அவருக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரே, உம்முடைய செவிகள் விதமான ஜெபத்துக்கு திறந்து இருக்கிறது. ஸ்தோத்திர அன்பின் தகப்பனே, தேவா உங்களை துதிக்கிறேன். ஆண்டவரே, செய்த சகல உபகாரம் மறவாதே. எத்தனை உபகாரங்கள் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பெரிய பொன்னும் பொருளும் என்பதல்ல எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று ஆண்டவரே, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். ஆவிக்குரிய பொக்கிஷங்களை எனக்கு கொடுத்திருக்கிறேன். மையாலுமே ஆண்டவரே, அந்த இழைப்பாதல் எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக பிதாவின் வலது பாரசத்தில் தேவாதி தேவனே எனக்காக பிதாவின் வலது பாரசத்தை பரிந்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். தகப்பனே, ஜெபத்தில் என்னை எப்பொழுதுமே உறுதிப்படுத்தும். ஜெபிக்கிறவனாய் என்னை காத்துக்கணும். ஒரு நாளும் ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்காமல் ஆண்டவரே வாழுவது பாவம். ஜெபிக்காமல் வாழ்கிறது ஒரு பாவ வாழ்க்கையை சொல்லப்போனா ஆண்டவரே, அது நிச்சயமாக ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நான் ஒரு குற்றவாளியாகவே நிற்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. வேண்டாம் ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுத்தாரும். ஜெபிக்க ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு தெளிவாக இந்த ஜெபத்தில் என்னை ஆண்டவரை உற்சாகப்படுத்தும் வழிநடத்தும் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தினுடைய பல காரியங்கள் மத்தியில் தகப்பனே, அமைதியாக உடைய சமூகத்தில் நான் வரும்படியான காரியம் என்பது ஆண்டவரே நமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. கிருபையின் தேவனே, என்னை ஆராய்ந்து பார்த்தரலும் பாவியாக மேல் கிருபையாக. அது மட்டுமே ஆண்டவரே, என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த பாவியின் பேரில் நீர் கிருபை கொடுத்த தேவன், இந்த பாவியின் பேரில் நீர் இரக்கத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எவ்வளவான இரக்கத்தையும் தயவையும் நீர் எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அன்னை தாப்பனே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அதிகமான பரிசுத்தத்தை தார், அதிகமான பரிசுத்தத்தை தார் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். They will see God. ஆமாண்டவரே, இருதயத்தில் பரிசுத்தத்தை தார். Give me holiness, Lord. Hunger for holiness. பரிசுத்தத்துக்கான வாஞ்சையை தாரும். அசுத்தங்கள் ஆண்டவரே முற்றிலுமாக எடுக்கப்படட்டும். வேண்டாம் தாப்பனே, இந்த உலகத்தினுடைய அசுத்தம் ஆண்டவரே கத்தாவே எனக்கு வேண்டாம். என் ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமான பாத்திரமாய் காணப்பட வேண்டும். லார்ட், என்னை பரிசுத்த பாத்திரமாக மாத்திரமே கழுவி அருளும் ஆண்டவரே. சுத்திகரித்து கொண்டே இரும் தாப்பனே. என்னுடைய எண்ணங்கள் முதலாய் சிந்தைகள் முதலாய் பரிசுத்த வாஞ்சைகளை கொண்டதாக இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற ஆண்டவரே, தேவனுக்கு பரிசுத்தம். கர்த்தாவே, அசுத்தமான காரியங்களில் நான் எவ்வளோ ஒரு ஆண்டவரே, ஒரு பயங்கரமான ஒரு ஐயோ தாப்பனை அடிமை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமாம் ஆண்டவரே, இந்த அசுத்தமான காரியங்கள் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்தை என்னில் ஆண்டவரே உருவாக்கிற்று. ஆனால் ஆண்டவரே, எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயது ஒரு விலக்கு அல்ல ஆண்டவரே. இருதயம் இத்திருக்கு மகா கேடுள்ளதா இருக்கு. இதை அறியத்தக்கவன் யார் ஆண்டவரே? இந்த இருதயம் திருக்கு மகா கேடுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. Above all, the heart is deceitful and wicked. ஆண்டவரே, ஒரு வஞ்சகமான ஒரு இருதயம் அது. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அவர் தங்கி தாபரித்து செய்கிற இந்த காரியம் மிக உன்னதமானது ஆண்டவரே. இயேசுவை போல அவர் ஆண்டவரே இங்கு தங்கி தாபரித்து செயல்படுகிற அந்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வஞ்சகமான ஒரு இருதயம் அது. இதை யார் அறியக்கூடும்? அவருடைய திருக்கையும் பயங்கரத்தையும் அகோரத்தையும் யார் அறியக்கூடும்? The depth of it, அதனுடைய ஆழத்தை யார் ஆண்டவரே அவ்வளோ ஒரு பொல்லாதது. இந்த ஆண்டவர் இருதயத்தை நீர் மாற்றுகிறீர். இந்த இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு மகா ஸ்தலமா ஆண்டவரை சுத்த ஸ்தலமாக மாற்றுகிறீர். பரிசுத்த ஸ்தலமாற்று அல்லது ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலமாக அதை மாற்றுகிறீர். கேட்டா தேவன் ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் வாசம் பண்ணுகிற இடம் அதுவாகவே ஆண்டவரே. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது ஆமா தாப்பனே, அதுவாகவே அது ஆண்டவரே நீர் எவ்வளவாக நீர் வைத்திருக்கிறேன் என்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா மக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமா ஆண்டவரே, அந்த ஸ்தலத்துக்குள் வரும்படியாக என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. எனக்கு என்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த காரியம் ஆண்டவரே இவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். என்னை விட என் ஆண்டவருக்கு எனக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, வாட் இஸ் த பெஸ்ட்? அது ஒரு சாதாரணமான காரியமாக அல்ல. உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறீர்.
அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ஆண்டவரே. என்னை குறித்து நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனாலதான் எனக்கு என்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆமா தாப்பனே. ஆண்டவரே, நீர் அந்த மத்தேயு 6:5 மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் விதமா ஜெபிக்கிறார்கள். ஆனா ஆண்டவரே கர்த்தாவே, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க சொல்லுகிறீர். உன் பிதாவை நோக்கி. He is my father. உன் பிதாவை நோக்கி ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பனாயிற்றே. ஆண்டவரே, ஒரு உலக பிரகாரமான தகப்பனாக நான் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே நன்மையை எவ்வளவாக நான் விரும்புகிறவனாக இருக்கிறேன் பார்க்க. ஒரு மாம்ச அளவில் என்னால் முடிந்த அளவு காரியங்களை செய்ய முடியாக நான் எப்படியாக ஆண்டவரே நான் பிரயாசப்படுகிறேன், செய்கிறேன். என்னால் ஆன மட்டும் அவர்களுக்கென்று என்ன கொடுக்க முடியும் என்று பார்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னென்று நான் பார்க்கல. அதற்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவரே, அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? ஆண்டவரே, ஒரு பாவி ஆகிய நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளைகளுக்கு விதமாய் கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பரமபிதா கர்த்தர் நல்லவர். அவர் ஆண்டவர் எனக்கு மிகச்சிறந்தவர்களை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு அற்புதமான உலகம் ஆண்டவரே. என்னுடைய இருதயம் ஒரு நாளும் ஆண்டவரே இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு காரியமா இருக்க வேண்டாம். ஐயோ தாப்பனே, சாத்தானுடைய ஒரு பயங்கர வஞ்சகம். டு லவ் த வேர்ல்ட். உலகத்தை நேசித்தும் ஆண்டவரே நான் நேசிக்கிறதுங்களோட ஆண்டவரை பின்பற்றுகிறேன். இந்த உலகத்துக்குரிய ஆதாயத்துக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வாழ்கிறது தான் அவங்களுக்கு பிரதானமாய் காணப்படுகிறது. தகப்பனே, ஆண்டவரே, பவுலை போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் தாப்பனே. ஒருவேளை எனக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எனது தேவை என்பது உமக்கு தெரியும். அவைகளை கொடுத்து வருகிறேன். இன்றைய நாள் மட்டும் எனக்கு என்ன தேவை என்பதை கொடுத்து வருகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் தாப்பனே, என்னை கிருபையாய் மன்னியும். எவ்வளவு அழகாக ஆண்டவரே நீர் என்னுடைய தேவைகளை சந்தித்து வருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னுடைய குடும்ப தேவைகளை நீ சந்தித்து வர ஆச்சரியமாக இருக்கிறது தாப்பனே, ஆச்சரியமாக தான் இருக்கு. இந்த ஆண்டவரே காரியத்தெல்லாம் முக்கியமா இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியப்படுகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நீர் அநேக ஆண்டுகளுக்குமாய் சொன்ன ஒரு வார்த்தையை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கும் பொழுது அதை ஆண்டவரே சொல்லப்போனா நான் எண்ணுவதற்கும் மேலாக அதை செய்யப்பட்டிருக்கிறது. தகப்பனே, இது உம்முடைய கிருபை. தேவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இது இருக்கிறது. தகப்பனே, உம்மை ஆண்டவரே சந்தேகிப்பது மிகப்பெரிய ஒரு பாவம். When I doubt my father, when I doubt in the love of my father, என்னுடைய தகப்பனுடைய அன்பை நான் சந்தேகிப்பேன். நான் நிச்சயமாக அது ஆண்டவரே உடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவரே, நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில் இல்லையே. இல்லை, நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில் இல்லை. மதத்தில் குருட்டு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை கடவுளை செய்வார். ஆண்டவரே, இந்த வேதம் எவ்வளவு ஆண்டவரே ஒரு தெளிவான சிந்தையோடு கொண்டு வாழுகிற அந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீர் கிருபையாக எனக்கு ஆண்டவரை அமைத்து அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரை நடக்க வேண்டும் என்பதே உம்முடைய பிரதான நோக்கம். அதுக்கு எத்தனை இழப்புகளை சந்தித்திருக்கிறேன், பொருள் பிரகாரமாக கூட. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவைகள் எனக்கு நல்லது. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது அவைகள் எனக்கு நல்லதாக அமைந்திருக்கு. ஏன்னா ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு நிறைய பணங்களோ மற்ற காரியங்களோ இருக்குமானா அது விசுவாச வாழ்க்கை என்பது லைஃப் ஆஃப் ஃபெய்த், ஆபிரகாமை போல. ஆமா ஆண்டவரே, அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரே சீமானாக இருந்தாலும் கூட
ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையில சொல்லப்போனா அவனுக்கு இருந்த அந்த ஒரு ஆண்டவரே ஆழமான கர்த்தாவே நங்கூரம், அந்த விசுவாசம். விசுவாசம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் அவிசுவாசங்கிறது ஒரு நாளும் கர்த்தாவை தலை கூடாது. It should never be, Lord. Oh God. அசுத்தம் என்பது ஆண்டவரே, ஒரு மனிதன் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவுக்கு அது எவ்வளவு ஆண்டவரே இடரல். இந்த உறவுக்கு அது எவ்வளவு பெரிய ஆண்டவரே தடை. வேதத்தில் கூட ஆண்டவரே, நீர் அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை நீர் செய்யல. முக்கியமாக உங்களுடைய சொந்த ஊர்ல ஆண்டவரே அவருடைய அந்த அநேக காரியங்களை செய்யல அவிசுவாசத்தின் நிமித்தம். தகப்பனே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். விசுவாசத்தினால் நம்முடைய பசுத்தவான்கள் ஜெயித்தார்கள். They won the battle. அது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. அந்த விசுவாசம் என்பது தகப்பனே கண்ணில் பார்க்க முடியாததானா உணரக்கூடியது. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அதிகமாக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதிகமாக உங்களை நான் ஸ்தோத்திரித்து துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கு ஆண்டவரே எனக்கு இறங்கி வழிநடத்திடலாம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் மெய்யான அந்த ஒரு தேவனுடைய அந்த பிரசனத்தினுடைய இனிமையை உணர்ந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறா மாத்திரமே காணப்பட வேண்டும். நாட் ஜஸ்ட் ட்ராக், எதை இழுத்துக்கிட்டு ஆண்டவரே செய்யணுமே இல்லை. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே நன்மையாக நீ செய்கிறீர். இது மிகுந்த ஆச்சரியக்குரிய ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மையாக செய்திருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நன்மையாக நிறைவேற்றிருக்கிறீர். ஸ்தோத்திரம். அன்பித்தாப்பனே, பல வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்று கேள்விக்குரிய காரியங்கள் காணப்பட்டதானா இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் நன்மைக்கு எதுவாக தானம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. எனக்கு என் தேவை என்னது என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே நிச்சயமாக எனக்கு என்னது தேவை என்பதை துல்லியமாக அறிந்திருக்கிற என் ஆண்டவர் தகப்பனே எனக்கு மற்ற எல்லாவற்றையும் கூட கூடாது இருப்பது எப்படி? உடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூட கூடாது இருப்பது எப்படி என்று சொல்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை போற்றி வணங்குறேன் தாப்பனே. இந்த ஏழைக்கு நீ இறங்கும் ஆண்டவரே. தேவா, இந்த பாவிக்கு நீங்க இறங்குங்க. கிருபை காட்டி வழி நடத்துங்க ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனே, எவ்வளவு பெரிய ஒரு லாக்கியத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருந்தாலும் எனக்கு ஆவிக்குரிய அந்த பயிற்சியினுடைய காரியம் அவசியம் என்பதை ஆண்டவரே நீர் கர்த்தாவே உணர்த்திருக்கிறீர், வழிநடத்துகிறீர், பலப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய அந்த ஒரு ஸ்திரத்தன்மை ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கட்டும். அருமை தாப்பனே, இந்த ஏழை பாவியாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்காய் நான் முற்றமாக வாழ வேண்டும். ஆண்டவரே எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில தாப்பனே ஐயோ தேவா ஜெபிக்கிறது இல்லையே, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிறதில்ல. ஒரு பக்கம் ஆண்டவரே சாத்தான் விடுகிறதில்லை என்பது உண்மைதான். ஜெபத்தை அவன் ஒரு நாள் விரும்புவது, தேவனோடு உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அவன் விரும்புவதில்லை. அது அவனுக்கு ஆண்டவரே ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே அந்த ஆண்டவரே கர்த்தாவே எழுதின அந்த சுவிசேஷத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே உடைய திட்டங்களும் நோக்கங்களும் எவ்வளவு மேலானது ஆண்டவரே. கர்த்தாவே பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய தேவனே, அந்த பரலோகத்தினுடைய அந்த உன்னதமான கிருபையின் ஒரு முன்ருசி எப்பொழுது நான் கொண்டவனாய் வாழ கிருபை தாரும். என்னுடைய சரீர பலவீனத்தில் உடைய பலத்தை தாரும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே இந்த 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற நிலையில அது ஆண்டவரே எவ்வளவாக தாப்பனே உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன்.
ஆமா ஆண்டவரே, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த காரியத்தில் நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவு ஆண்டவர் அருமையான ஒரு தேவனுடைய கிருபை இது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே சமயத்தில் பிசாசானவன் எவ்வளவு விழிப்புள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவரே, வேதம் பொய் சொல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் சோதிக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, எவ்வளவாக தேவனையே சந்தேகிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அவன் சோதிக்கிறான். ஆண்டவரே, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸ்தோத்திரம். இந்த சபையை சுற்றி வேலியடையும் பாதுகாத்துக்கொள்ளும், வேலியடையும் ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும். பிசாசன் எந்த விதத்திலும், எந்த வழிமுறையிலும், எந்த மனிதன் முறையிலும் உள்ள ஆண்டவரை ஆட்கொள்ளக்கூடாது. It should never be Lord. ஒரு காலம் ஒரு நாளும் அப்படியாக இருக்கக்கூடாது என்றும் ஆண்டவரே கர்த்தாவே, தேவா, நீர் நியமித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, பிசாசனுடைய பயங்கரமான தந்திரங்களை விளங்கிக் கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, உம்மிடத்தில் வருவதை நீர் ஆண்டவரே எதிர்பார்க்கிறீர், விரும்புகிறீர். மகத்துவமான எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவா, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, உள்ளங்களை சந்தியும் ஐயா. ஐயோ, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சந்தியும் தாப்பனே. அழித்து விதைகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறார். I need tears, Lord. I need tears. தேவனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். பிசாசு ஜெபிக்க விடுறதில்ல ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில தாப்பனே, அவர்கள் ஜெபத்தை குறித்து அறிந்திருந்தாலும் அவன் ஜெபிக்க மாத்திரம் விடுறதில்லை, ஜெபிக்க மாத்திரம் அவன் விடுறதில்லை ஆண்டவரே. ஏதாவது ஒரு விதத்துல ஜெபத்தை தடை செய்கிறான் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த பாடம் எவ்வளவு ஞானம் உள்ள பாடம். அதிகாலையில் ஏற்றோட எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற காரியம் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய பல காரியங்கள், உலகத்தினுடைய ஈர்ப்புகள், மனுஷனுடைய காரியங்கள், என்னுடைய சொந்த பாவப்பட்ட சரீரத்தினுடைய காரியங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு முழு மனதோடு உம்முடைய சமூகத்தில் என்னை ஊற்றிவிட ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு உதவி செய்தரலாம் தாப்பனே. இதமாக நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் கர்த்தாவே உங்களுக்கு பிரியமானவனாய் காணப்படுவது அவசியம் தகப்பனே. இந்த ஏழைக்கு இறங்கி வழிநடத்தும். இந்த ஏழைக்கு நீர் இறங்கி ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் அடியனை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகத்துவமான கிருபையின் தேவனே ஆண்டவரே, கிருபையின் ராஜாவே ஸ்தோத்திரம். அவன் எப்பொழுது ஆண்டு உலகத்தின் பக்கமாக இழுக்க பார்க்கிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்தில் ஆண்டவரே அவன் அன்பு கூறுவதில்லை என்பதுக்கு அர்த்தம். அருமையான தேவனே ஆண்டவரே, நான் நமக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, நீர் என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி என்னை வழி நடத்துகிற தேவன். இதுவே வழியில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய சத்தத்தை எப்பொழுதும் நான் கேட்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு குருடன் அல்ல, ஆவிக்குரிய குருடன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கே போகிறோம், எதை நோக்கி போகிறோம், எந்த திசையை நோக்கி போகிறோம் என்பதை ஆண்டவரே அவன் உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தாப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு there is a beginning and the destination. அந்த ஆண்டவரை முடிவாக செல்லும்படியான அந்த இடத்துக்கு அழகாக நீர் பாதையை அமைத்திருக்கிறீர். கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவர், அழகாக பாதைகளை அமைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேர் பாதைகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்.
ஆமாண்டவரே, கர்த்தாவே, இந்த பரலோகத்துக்குரிய பாதை ஆண்டவரே தெளிவாக நீர் ஆண்டவரை நியமித்திருக்கிறேன். உமது ஆலோசனையின்படி நடத்தி மகிமையில ஏற்றுக்கொள்வேன். உமது ஆலோசனையின்படி நடத்தி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சியத்தார் ஒரு நாளும் என்னுடைய சுய சித்தம் வேண்டாம். ஒரு நாளும் என்னுடைய சுய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே டிசைர், மை லாங்கிங், மை பிளான், மை வில் இதெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் தாப்பனே. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவா ஆண்டவரே, அடியனுடைய ஆண்டவரே காரியத்தில் நம்முடைய தாசுக்கு ஜெபிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் சபையை காத்துக்கொள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். அவரை நான் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும் தேவனே. ஆண்டவரே, இந்த செய்திகள் எல்லாம் ஆவியானவரே நீர் ஒருவரே ஒரு உள்ளத்துல பேச முடியும். இது உம்முடைய செய்தி, உம்முடைய சத்தியம். இருதயமோ பயங்கரமான ஒரு இருதயம். ஆமா ஆண்டவரே, கொடூரமான ஒரு இருதயம். இருதயம் மிக கொடூரமானது, wicked and deceitful. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய இருதயம் என்பது ஆண்டவர் எப்படி மாற்றப்படும், எப்படி மாற்றப்பட வேண்டும், இது எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எவ்வளவு அழகாக செய்கிறீர். இந்த ஒரு பயங்கர இருதயத்தை நீர் மாற்றுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இருதயத்தை எடுத்துட்டு ஒரு புதிய இருதயத்தை வைக்கிறேன். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இதயத்தை கொடுக்கிறேன். அவைக்குரிய பிரகாரம் அதுமாக நீ செய்கிறவராக இருக்கிறேன். பாவத்தையும் உலகத்தையும் நேசித்து நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு ஆண்டவரை வாழ்க்கை முறையை நீர் மாற்றி அந்த விசுவாச வாழ்க்கையில கொண்டு செல்லும்படியாக நீர் ஆண்டவரே அழகாக நீர் ஆண்டவரே என்னில் செயல்படுகிறேன். ஸ்தோத்திரம் தேவா, எனக்கு அது விசுவாசத்தை தார். விசுவாச வழியில் நடக்கிறவனை மாத்திரமே நான் காணப்பட வேண்டும். உலகத்துக்குரியவன் அல்ல. I am not of this world. ஆண்டவரே கர்த்தாவே, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. காண்களில் காணாத மேல் நோக்கமாக இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசா நம்முடைய சுதந்திரம் தலைமுறை தலைமுறையா இருக்கும் என்று சொல்லுகிறீர். ஆமா ஆண்டவரே, இந்த திட்டத்தில் ஆண்டவரே ஒரு பக்கம் தாப்பனே ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக கிருபையாக ஆண்டவரே என்னை தேவையெல்லாம் சந்திக்கிறேன். நேற்று தினத்தில் கூட ஆண்டவரே எப்படியாக என்ன என்பதை குறித்து நான் ஆண்டவரே என்ன பொழுது எவ்வளவு அழகாக இந்த காரியங்களை செய்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியமா இருந்தால் கூட ஆண்டவரே அது என்னால் ஆன ஒரு காரியம் என்பது அல்ல. ஆண்டவரே கர்த்தாவே நீர் இறங்கும் கர்த்தாவே. தேவா, இந்த சபையை வேலியடைத்தரலாம் ஆண்டவரே. உள்ளங்களை சந்தியும் உடையும் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் வாசமா இருக்க லார்ட், பிரேக் த ஹார்ட்ஸ், பிரேக் த ஹார்ட்ஸ். இது கடினமான ஒரு பயங்கர ஆண்டவரே. மனிதனுடைய இருதயத்தை போல பொல்லாதது என்னவாக இருக்கக்கூடும். திருக்கும் மகா கேடும் விக்கெட் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, அந்த இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு எதிரடையாக போரிடுகிற ஒரு இருதயம், ஒரு ரட்சிக்கப்படாத இருதயம், தேவனோடு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற இருதயம். rebellious, it rebels, it hates God and God's ways. ஆண்டவரை இயற்கை மனிதன் தேவனையும் தேவனுடைய வழியையும் அவன் எப்பொழுதும் வெறுக்கிறவனாகவே இருக்கிறான். He hates, he loves the world. ஆதாம் ஏவாள் விலகி ஓடினது, விலகி ஓடின ஒழித்துக் கொண்டார்கள். ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய இருதயங்கிறது ஆண்டவரே எவ்வளவு ஒரு பயங்கரமானது. அதில் இருக்கிற அந்த ஆண்டவரே மாம்சத்தின் காரியங்கள் நிரப்பி இருக்கிறது. full of the works of the flesh. ஆவியானவரே, ஆனாலும் நீர் சந்திக்கும் பொழுது
இவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு மாற்றத்தை நான் எண்ணி பார்க்கிறேன் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது உண்மை. இட் இஸ் ட்ரூ, இஸ் அப்சல்யூட்லி இஸ் ட்ரூ. இந்த இருதயத்தை நீர் மாற்றுகிறது எவ்வளோ பெரிய காரியம். ஆண்டவரே, நீர் செய்ய வேண்டும். யூ மஸ்ட் டூ இட் லார்ட். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தாரும், உயிர்மீழ்ச்சியை தாரும், உயிர்மீழ்ச்சியை நீங்கள் தர வேண்டும். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் நான் இந்த இருதயத்தை சந்திக்க முடியும். ஆண்டவரே கத்தாவே, எவ்வளோ பிரசங்கம் செஞ்சாலும், ஒருவேளை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கி வந்து செஞ்சாலும், பிரசங்கம் பண்ணினாலும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு இதயத்தை ஒரு இம்மி அளவாகிலும் தொடாமல் போனார். ஆண்டவரே, அந்த இருதயம் சீர்கேட்டில் அழிந்து விடும் தாப்பனே, பாவத்தில் அழிந்து விடும். ஆண்டவரே, பொல்லாத இருதயத்தை மாற்றும். அவருடைய நிலை பயங்கரமானது. ஆண்டவரே, லார்ட், நரகத்தை குறித்து எண்ணிப்பா, நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நிதாத்து மக்களை ரட்சியும். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று சொல்லி இருக்கிறீங்க, கொண்டு வாங்க, கொண்டு வா தேவா, இந்த சபையை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என்ன நீங்க எப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு தெரியாது, எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த சபை பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய போதனை பாதுகாக்கப்பட வேண்டும். தவறான கள்ள உபதேசம் ஆண்டவரே உள்ள வந்துடக்கூடாது. தேவா, சூழ்நிலை மிக கொடிதா இருக்கிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது திடீரென்று மறைத்து தேவன் நீரனை அழைத்து கொண்டிருந்தால் சபையினுடைய நிலை இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே வேதனையாக இருக்கிறது. வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த காரியங்களை குறித்து ஆண்டவரை சிந்தையோடு வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவா, இவ்வளவு ஒரு கொடிய ஒரு காலம், கொடிய ஒரு இருதயத்தை கொண்ட மனுஷனுடைய காரியம். எல்லாற்றுக்கும் மேல ஆண்டவரே தாப்பனே, இவர்கள் கலக வீட்டுக்காரர். ஆண்டவரே, முற்றுமாக தேவ ஆவியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரேசியாமல் தான் absolutely Lord, the best preaching of any person, it can never touch the fringe. ஆண்டவரே, இந்த விளிம்பை கூட தொட முடியாது. ஆவியானுடைய செயலினால் மாத்திரமே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஆவியானவருடைய கிரியினால் என்றே. தேவா, எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவரே பிதா பரிசுத்த ஆவியானுடைய காரியங்கள். ஆமா ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே கத்தாவ இந்த தாராள மனப்பான்மைக்கு ஸ்தோத்திரம். முக்கியமா அந்த பையனுடைய காரியமாக உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி நீர் வழி நடத்தும் தாப்பனே. ஆமா ஆண்டவரே, போயிட்டு ஆண்டவரே கத்தாவே, உடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரே போகக்கூடாது. உடைய சித்தம் இல்லாத இருதயங்கள் எதுவுமே வேண்டாம். தேவனுடைய சித்தம் செய்யப்படணும். ஆண்டவரே, அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்தரலாம். நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, நீர் கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, உயிர்மீழ்ச்சி இல்லைன்னா ஐயோ, we are dead, almost dead. ஆண்டவரே, குற்றுயிரை போல கிடக்கிற உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற நம்முடைய வார்த்தையின் வல்லமை அனுப்பும். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஃபார் த திரியேக தேவனில் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் வல்லவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவர், என்றென்றைக்கும் மாறாத நித்திய கடவுள் அவர். ஸ்தோத்திரம் தாப்பனே, பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். குமாரனுக்காக ஸ்தோத்திரம், பிதாவுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நீர் இறங்கும் கத்தாவே. ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்கிடலாம். ஆண்டவரே, தயவாக நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய ஜெபிக்கிற தாப்பனே. உம்முடைய ஆண்டவரே ஒத்தாசை அடியேன் தேடுகிறேன். உம்முடைய இரக்கத்தை அடியேன் ஆண்டவரே நான் தேடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசையை நான் தேடுகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன். வேற எங்கேயும் வேண்டாம். Lord, let my eyes be fixed upon God. என்னுடைய கண்கள் ஆண்டவரை ஆண்டவர் பார்க்கிறதுல it should be fixed and strong. அது ஆண்டவரே கத்தாவே
தேவா தேவா என்னுடைய வாழ்க்கையில தாப்பனே, தேவா என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே, உதவி செய்திடலாம். அன்பின் தாப்பனே, ஆண்டவரே, எத்தனையோ அழிந்து போற மக்களை எண்ணி பார்க்கும் இந்த ஐக்கியத்தின் ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு போதகர் அல்லது இந்த சத்தியத்தை உண்மையாய் போதிக்கும்படியாக வாஞ்சிக் கொண்டிருக்கிற இந்த ஐக்கியத்தோடு இருந்த சபைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, ஆண்டவரே, கிருபையாய் கண்ணோக்கிப்பார், கிருபையாய் கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, எந்த விதத்தில் தவறான ஒரு போதனையை ஆண்டவரே, தகப்பறேன் ஆண்டவரே செய்யும் பொழுது உடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஆண்டவரே பிரசங்கிக்கும்படியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவரே, தாத்து மக்களை கிருபையாய் நோக்கி பாரும். எல்லா திருக்கையும் எல்லா பொல்லாத காரியங்களை தயவா எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லாம் நீக்கி போட்டு தேவா அடியனை வழி நடத்துங்க. தகப்பனே, எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எத்தனை மக்கள் ஆண்டவரே, கத்தாவே ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் இன்றைக்கு தவறான உபதேசத்தினால எத்தனை பேர் அழிந்து கொண்டு அந்த அன்பை தாரும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த அன்பை எனக்கு தாரும். ஆமா ஆண்டவரே, என்னை போல மற்றவர்களை நேசிக்க முடியாது கட்டளை கொடுத்திருக்கிறேன். ஐ நீட் திஸ் கமாண்ட்மெண்ட். இது ஆண்டவரே, இந்த கட்டளை நான் விரும்புகிறேன். இந்த கட்டளை ஆண்டவரே முக்கியமாக தகப்பனே பிரதானமானது, தேவையானது. எவ்வளவாக ஆண்டவரே இந்த கட்டிடமான தாப்பனே எவ்வளவு ஆண்டவரே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆம் தாப்பனே, ஆவிக்குரிய கட்டடம், ஆவிக்குரிய கட்டடம், ஜீவனுள்ள கற்களை கொண்டு கட்டுகிற கட்டடம். ஆண்டவரே, ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆமாண்டவரே, இங்கிருந்து போகும் பொழுதும் ஒருவேளை ஆண்டவரே நேர் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அங்கு கொண்டு வரும்படியாக நேர் ஆண்டவரே சித்தம் கொண்டவராக இருக்கிறீரோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் கத்தாவே, எங்களுடைய பாவங்கள் எங்களோடு கூட வரும், அது பயங்கரமானது. ஆனால் ஆவியானுடைய கிருபையோடு ஆண்டவரே, நான் ஆவியானவர் விரும்புகிற அவருடைய சிந்தை அறிந்து வாழுகிற வாழ்க்கைக்குரிய அந்த ஸ்லாக்கியத்தை எப்பொழுதும் ஆண்டவரே நான் விரும்ப உதவி செய்யும். Let your will be done, Lord. உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அற்பமாக எண்ண முடியாதே. இன்னைக்கு மனிதன் ஆண்டவரே திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில இழந்து விடுகிறான், சோர்ந்து இத்தனை பழங்கள் ஆண்டப்படுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். விதமான ஒரு காரியத்தை ஆண்டவரே கர்த்தாவே நான் ஆண்டவரே எப்பொழுதும் விலை மதித்து வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய. எத்தனையோ மக்கள் அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தேவா தேவா, உடைய அறிகிற அறிவை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, தேவா நீர் இரக்கமாயிரும். அன்பின் ஆண்டவரே, நீர் உதவி செய்து என்னை வழி நடத்தும். ஐயோ ஆண்டவரே, உயிர் மீட்சி தேவை. ஆண்டவரே, எவ்வளோ தவறான உபதேசங்களுடைய காரியமானது மக்களை கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரே தேவனை விட்டு பிரித்து எடுத்து விடுகிறது. தாப்பனே, உங்களுக்கு காண்பித்த இயேசுவானவர் இந்த இடத்துல ஆண்டவரே கத்தாவே இருக்கிற குறித்து ஆண்டவரே கத்தாவே, தேவாவியானுடைய அனுக்கிரகம் எனக்கு தேவை. ஆண்டவரே, விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவரே, பிசாசு விழிப்புள்ளவனா இருக்கனா. ஆண்டவரே, நான் அதற்கு மேலாக விழிப்புள்ளவனாக இருப்பது அவசியம், கண்டிப்பா அவசியம். தேவா, ஜெப வாழ்க்கையை தாரும். மற்ற நேரங்களில் நான் ஜெபிக்கணும். ஆமா ஆண்டவரே, தேவனே, கிரமமான வேலைகளை ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவர் நியமித்து இருக்க அந்த காரியம் என்பது ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய திட்டம் என்பது உம்முடைய காரியம் அல்ல,
அது ஆண்டவரே தேவனுடைய காரியம், தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, இந்த தேசத்தை சந்தியும். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே பாவ வழியினால் அழிந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை நீர் திருப்பும். இந்த சபையை கட்டும். ஆண்டவரே, சாத்தான் மேற்கொள்வதில்லை, சாத்தான் மேற்கொள்வதில்லை சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையானது கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு விதமான காரியங்களை நான் ஆண்டவரே பின்பற்றி வரும்படியாக கர்த்தாவே எனக்கு நீங்க உம்முடைய அடிச்சுவடுகளில் பின்தொடரும்படியாக எனக்கு இறக்கம் செய்யுங்க தாப்பனே. தேவா, குடும்ப மக்கள் எல்லாம் சந்தியாண்டவர் ரட்சியும். ஐயோ, இழக்கப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் இழக்கப்பட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. இது உண்மை. நரக மோட்சங்கிறது ஆண்டவர். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள் கூட அது இருக்கா? உடைய முகத்தை தேடி அருமையாய் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை செய்கிற பார்க்கும்பொழுது தாப்பனே, கிருபையாக இருந்தாலும் தாப்பனே, கிருபையாக இருந்தாலும் தாப்பனே. என ஆண்டவரே உதவி செய்யும். இந்த காரியமோட நீ நியாயத்தை செய்தரலாம் ஆண்டவரே. இந்த காரியத்தை கூட நீர் செய்யும், தடையாகலாபடிக்கு செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே தாப்பனே, தடைகளை அகற்றி போடும். நோ ஹியூமன் பர்சியூ கேன் ஹிண்டர். மனிதனுடைய ஆண்டவரை தொடர்ச்சியான அந்த செயலினால ஆண்டவரே கர்த்தாவே நீர் இறங்கும். எவ்வளோ தேவையில்லை மக்கள் ஆண்டவரே நீர் வழிநடத்துறபடியாக எனக்கு செய்தார். ஆம் ஆண்டவரே, என் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அதை நான் விரும்ப வேண்டும். என் ஆண்டவருக்கு எது பிரியமோ அது எனக்கு பிரியமா இருக்கணும். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆத்துமாக்களோட பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். தேவா, நீர் இறங்கும். கிருபை கூர்ந்த இந்த காரியத்தில் தெளிவான ஒரு வழிநடத்தலோடு நான் வாழ்கிறவனாகவே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. பிலிப்பியருக்கு எழுதினமாகவே என்னுடைய விசுவாச வாழ்க்கை காணப்படணும் ஆண்டவரே. எவ்வளவு அழகாக ஆண்டவரே பவுல் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா, எவ்வளவு ஆண்டவரே உறுதியாக இருந்து அந்த ஒரே சிந்தையோடு ஆமா ஆண்டவரே வாழும்படியான அந்த வாழ்க்கை எனக்கு தார். நோ வேவரிங் இன் ஃபெய்த். எந்த விதத்தில் ஆண்டவரே இருக்கா இல்லையா, நரகங்கிறது இருக்குதா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நோ. அந்த வேவரிங் ஃபெய்த் என்பது என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வேணும் ஆண்டவரே. இல்லை, அது ஆரம்பமே கூட ஆண்டவரே கொஞ்சமாக இருந்தது. ஆனால் அதை மேலுக்கு மேல் வர்த்திக்க பண்ண இருக்கிறேன் நீர் ஆண்டவரே. அதை இப்போ ஃபுல் ஃபிளெட்ஜாக அது ஆண்டவரே வைத்திருக்க ஸ்தோத்திரம். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் தாப்பனை உங்களை நான் துதித்து போற்றுகிறேன். அது ஆண்டவரே உறுதிப்பாடைத்தார். ஆமா ஆண்டவரே, ஒரே சிந்தையாக ஆண்டவரே கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, ஒரே சிந்தையோடு நான் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன். ஒரே மனது, ஒரே சிந்தை, ஒரே விருப்பம், ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள். ஆமாண்டவரே, எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறேன் தாப்பனே. இது எனக்கு தேவை. ஆமாண்டவரே, இந்த பிலிப்பு திருச்சபை குறித்து நீர் பேசும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளவாக ஆண்டவரே அந்த ஆண்டவரே சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த மக்களை ஆண்டவரே விசுவாசத்தோடு தாப்பனே தைரியத்தோடும் இருக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவரே பவுலும் தன்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை வந்து கண்டால் போகாமல் சொல்லி பார்க்கிறோம். ஆமா ஆண்டவரே, தேவா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் ஆண்டவரே காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, உதவி செய்தலும் வழி நடத்தும் ஆண்டவரே, ஒரே சிந்தையோட. ஆமா ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக காணப்படட்டும். தேவா, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் காணப்படட்டும். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே மக்கள் முன்பாக குற்றம் ஆண்டவரே அவர்கள் குறை கூறி என்னை ஆண்டவரே சொல்லும்படியான நிலையில வேண்டாம் தாப்பனே. கர்த்தாவே, எனக்கு வேண்டாம். என் ஆண்டவருடைய ஒரே சிந்தையும் ஒரே மனதும் ஆண்டவரே எனக்குள்ளாக உறுதியாய் காணப்படுகிற அந்த உறுதிப்பாட்டை எனக்கு தாங்க ஆண்டவரே. பேதுரு ரொம்ப அழகாக இது பவுல் அழகாக இதை குறித்து பேசுகிறாரே. சோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவாக ஆண்டவரே அழகாக அந்த பிலிப்பியர் 1:27 நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ஆமா ஆண்டவரே, மை ஃபெய்த் அண்ட் மை வே ஆஃப் லைஃப் அண்ட் வாக் ஆஃப் லைஃப், அந்த ஒரு ஆவியில உறுதியாய் நிற்கிற காரியம். சோத்திர ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆவியில உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி கிறிஸ்துவின் சுவிசேஷ பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். ஆமாண்டவரே, பாத்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு தாரும் தேவா. என்னை முழுமையாக நீர் ஆட்கொண்டரலாம். ஓன் பை காட் ஆண்டவரே, என்னை முழுமையாக ஆட்கொண்டரலாம் ஆண்டவரே. இந்த செய்திகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் சந்திக்க முடியாத உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நீர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சபிக்கிறேன் தேவா. நீர் ஆண்டவரே இரக்கமாயிரும், உயிர்மீழ்ச்சியை தாரும். தைக்கியத்தின் சபைகள், போதர்கள், குடும்பங்கள் மத்தியில் உயிர்ப்பித்தலை தாரும் தேவா. நீர் இறங்கும். எவ்வளோ காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆண்டவரே. என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி நீர் வணைந்து வணைந்துடலாம் அன்பின் ஆண்டவரே. கத்தாவே, உம்மை தவிர ஆண்டவரே, சங்கீதக்காரன் இந்த உலகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. ஆமா ஆண்டவரே, யார் எனக்கு உண்டு ஆண்டவரே? இந்த உலகத்தில் தேவனால நான் முழுமையாக ஆட்கொண்டுபட மாட்டேன். ஓன் பை காட், தேவனால நான் பிடிக்கப்பட்டவனாக, முழுமையாய் பிடிக்கப்பட்டவனாய் வாழ விரும்புகிறேன். இந்த உலகத்துக்கோடு ஆண்டவரே ஒத்த வேஷமாக உலகத்தோடு இணைந்து ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவரே இரட்டிப்பான ஒரு ஆண்டவரே இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றிருக்கிறான். தேவாடி எனக்கு உதவி செய்யும். தேவாவியனுடைய ஒத்தாசையை தாரும், உயிர்ப்பித்தலை தாரும். இந்த சபையில உயிர்ப்பித்தலை தாரும் ஆண்டவரே. ஆத்துமக்களை ரட்சியும் தேவாவியான ஆண்டவரே. அவியானுடைய ஐக்கியம் எனக்கு ரொம்ப ஆண்டவரே இன்னும் அதிகமாக பெருக்கணும். The fellowship of the Holy Spirit, பசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் அதிகமாக எனக்குள்ள காணப்படணும் ஆண்டவரே. தேவா, நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவா, ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் நான், ஆனா எனக்கு எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, எத்தனை கிருபைகள், எவ்வளவு கிருபைகளை நீர் கொடுத்து வருகிறீரே. அளவிடப்பட முடியாத கிருபைகள், அளவுபட முடியாத ஆண்டவரே எண்ணிக்கை உள்ள கிருபைகள். இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை. I am not worthy for all these things. I am absolutely zero. இதற்கு நான் தகுதி இல்லவனல்ல ஆண்டவரே. எவ்வளோ ஆச்சரியமாக என்னுடைய வாழ்க்கை இங்கே காண்பிக்கிற தயவுக்காக ஆண்டவரே. எவ்வளோ தேவையுள்ள மக்கள் என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பாதுகாத்துக்கொள். சாத்தான் எந்த விதத்தில் ஆண்டவரே உள்ள பிரவேசித்து அவனுடைய ஆண்டவரே அழிவை அவன் அழிக்கிறவன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவன், பொய் பேசுகிறவன், அவனுடைய காரியங்கள் எந்த விதத்தில் ஆண்டவரை
பசுத்தாவினுடைய முழு ஆளுகைக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆத்துமாக்கள் தாண்டவரே தேவனுக்குள்ளாக வர வேண்டும், உடைபட வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆத்துமாக்களை தாரும். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தந்து வழிநடத்தும் ஆண்டவரே. தேவா, என்னை நான் தாழ்த்துகிறேன், முற்றமாக என்னை வெறுமையாக்குகிற ஆண்டவரே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. அடியேனுக்கு நீர் இறங்கி தேவா, என்னை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடியேனுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.